வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மாதக்கோள் திருநா ஃபுல் வீடியோ பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். திருவிழா எங்களுக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வருஷம் திருவிழாவோட ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காலையில் கோயில் போனதுலேருந்து ஈவினிங் கோயில் போன வரைக்கும் எல்லாருமே கொடி ஏற்றுற வீடியோ தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கொடி இறக்குற வீடியோ கொண்டு நம்ம இன்றைக்கி போட போகிறோம். ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா எந்திக்கவே இல்லை, பாப்பா ட்ரெஸ் போட ஒபே பண்ணவே இல்லை. அப்புறம் செல்லை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓகே பண்ணால். ஏன்னா அதிகாலையிலே எந்திக்கிறாள், அதனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம கவின்ஸில் எடுத்து தைக்க கொடுத்தோம்ல அந்த ட்ரெஸ் தான், எந்த டிசைனுமே கொடுக்கல. பட் இது லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. டேட்டா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நைட் லுக்கும் நல்லா இருந்துச்சு, பகலுக்குள்ள லுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா ரொம்ப தூக்க சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. மாமா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தனால மாமாவே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஏன்னா எல்லாருமே திருவிழா பூசைக்கு போகிறக்கு தான் ஆசைப்படுவாங்க. திருவிழா பூசை ரொம்ப கூட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருக்குங்கிறனால நாங்கள் பாப்பா வச்சுட்டு நாங்கள் போக முடியாது. அதனால நாங்கள் செகண்ட் மாஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் மாஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே போயாச்சு. பாருங்கள் ஃபஸ்ட் மாஸில் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஃபஸ்ட் மாஸ் 4:30. கோயிலில் டிஸ்பிளே போட்டிருப்பாங்கன்னு அதில் ஃபுல்லாக பந்தல் போட்டிருக்காங்க. ஏன் பந்தல் போட்டிருக்காங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ இங்கே படுத்துக்கிட்டு அடுத்த நாள் மாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதனால இந்த மாதிரி பந்தல் போட்டிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக பந்தல் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் இல்லை, வருஷமே பந்தல் போட்டுருவாங்க. ஃபஸ்ட் மாஸ் முடிஞ்சு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் போகும்போது ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. போக போக ரொம்ப கூட்டமாயிட்டு உட்காரத்துக்கு கூட இடமே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தா. ஏன்னா முந்தின நாள் ஃபுல்லாகவே நாங்கள் கோயில் போயிட்டு லேட்டாக தான் வந்திருந்தோம். காலையிலையும் சீக்கிரமாக எழுந்தோடனே அவளுக்கு ரொம்ப தூக்கமாக இருந்திருக்கும் போல். ஃபுல் மாஸ்லேயும் பாப்பா தூங்கிட்டே தான் இருந்தா. பாப்பா கோயிலுக்குள்ளே வந்த உடனே அவளோட ஹேர் பண்டு, அவளுக்கு குத்தியிருந்த கிளிப்பு எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டா. தூங்குறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ் நல்லபடியாக அட்டன் பண்ணியாச்சு. மாஸ் முடியவும் பாப்பா எந்திரிச்சிட்டா. வெளியே வந்து பார்க்கவும் சரியான கூட்டமாக இருந்தது. நம்ம நடந்து வரும்போது கூட்டமாக இருந்த மாதிரி இல்லைல்ல. மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வரோம், நல்ல கூட்டமாக இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு. இப்போது 7:30 மாஸ், அடுத்து திருவிழா மாஸ். இதுக்கு இப்போவே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் ஒரு 6:30 இருக்கும். 5:30 to 6:30 தான் மாஸ் டைம். திருவிழா மாஸ் முடிகிறதுக்கு டைம் ஆகும். கோவிலுக்குள்ளே உட்கார ஆசைப்படுறவங்க, கொஞ்சம் ஏஜ்டானவங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்தால் தான் கோயிலில் இடம் கிடைக்கும். மித்தவங்க எல்லாருமே வெளியே கிரவுண்டில் தான் நிற்பாங்க, கிரவுண்டில் உட்கார முடியாது. வழக்கம் போல் இன்றைக்கி எல்லா கேபையும் சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பாப்பா எல்லாருக்கும் ஜீசஸை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸும் கூட. அவள் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்களும் அதை ரொம்ப லைக் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அடுத்த கெபிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம லூர்து மாதா கெபிக்கு தான் போயிட்டுருக்கோம். மாஸ் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. லூர்து மாதா கெபியில் அந்த ஃப்ரெண்டில் அந்த மலரை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணவே இல்லை. எங்கள் அத்தை தான் பார்த்துட்டு இது வீடியோ எடுத்து சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தேன். மலருக்கு 2 சைடும் இளநீ தொங்க போட்டிருந்தாங்க. 2 சைடுமே கேண்டில் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ நம்ம லூர்து மாதா கெபிக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கெபிலையுமே ஃபுல்லாக பந்தல் போட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக. இங்கேயுமே நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சைடில் இந்த பூ எவ்வளோ அழகாக தொங்குதுன்னு பாருங்கள். கெபியில் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. கொடிமரத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அங்கே டீ குடிக்கலான்னு தான் வந்திருந்தோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டுல, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாருக்குமே சீக்கிரமாக எந்திரிச்சாச்சுல. அதனால் நான் ஒரு ஸ்வீட் போண்டாவும் டீயும் எடுத்துக்கிட்டேன். வடை, ஸ்வீட் போண்டா அப்படின்னு நிறைய வாங்கி கொடுத்தாங்க. இடையில ஒரு லாங் வீடியோ போடும்போது பஸ்தல் காட்டியிருப்பேன். அந்த பஸ்தலும் இங்கே தான் வாங்குவோம், சூப்பராக இருக்கும். வடை, டீ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. கூடை, அப்புறம் சொலவு, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. பாப்பா லாஸ்ட் டைம் வாங்கியிருந்த கூடையை உடனே தொலைச்சிட்டா. அவள் கூடை வாங்கிட்டுட்டே இருந்தா. பட் இந்த கூடை நாங்கள் அன்றைக்கி வாங்கலை. அதனால் அந்த கூடையை நாங்கள் ஈவினிங் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் எங்கள் கூட வரல. எங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டு எங்கள் மாமா ஃபேமிலியோட அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டா. அங்கே வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பாப்பாவுக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவள் கவுன் போட்டுட்டு தானே போயிருந்தா. கவுனை அழுக்காக்கிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு வீட்டுக்கு போட புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவளுக்கு போட்டு விட்டாச்சு. இதுதான் பாப்பாவுக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு எடுத்த புது ட்ரெஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு திருவிழா பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லியும் மட்டன் கறி குழம்பும் தான். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் வேலை பார்க்கும்போது டிவானும் கோயில் போகிறதுக்காக வந்திருந்தாங்க.
இந்த கவுனும் துணி எடுத்து தைச்சது தான். நல்ல ரெட் கலரில் வெல்வெட் துணியில் தான் எடுத்து தைச்சிருக்காங்க. சைடு எல்லாமே லேஸ் வச்சு ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்காங்க. ஹேர் பேண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சு. டிவனோட ட்ரெஸ் இது தான். நல்லா பிளாக் கலர் ஷர்ட்டு, கீழே வந்துட்டு ஒரு மாதிரி ஆஷும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பேண்ட் போட்டிருந்தான். லன்ச் வேலை நடந்துகிட்ருக்கு. எங்கள் அம்மா கறி எல்லாத்தையுமே கழுவிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச்சு தான். கோழி ஈரல், சிக்கன், அப்புறம் பீஃப் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. நம்ம எப்போவுமே எடுபிடி வேலை தான் பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி எடுபிடி வேலை எல்லாமே நாங்கள் பார்த்துருவோம். மெயின் டிஷ் எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாமே வெட்டி கொடுத்தாச்சு. சாத்துக்குடி பழம் இருந்துச்சு, அதை எடுத்து தான் ஜூஸ் போட்டுட்ருக்கேன். டிவான்ஸையும் 11:30 மாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. இப்போ மதிய லஞ்சோட வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாமே ஒயிட் ரைஸும் ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்கே கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க இன்றைக்கி லஞ்ச் என்னெல்லாம் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, தயிர் சம்பல், சிக்கன் 65, பீஃப் கிரேவி, ஈரல் இருந்துச்சுல அதை கிரேவி வச்சுருக்காங்க. நான் அதை சாப்பிட மாட்டேன், அதனால நான் வைக்கலை. இதுதான் என்னையோட ஸ்பெஷல் லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீலாம் ஈவினிங் போட்டு குடித்தாச்சு. டிவன் ஜன்னல் வழியாக ஊஞ்சலை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஊஞ்சல் எதுவுமே விளாட மாட்டான். அவன் பார்த்து என்ஜாய் பண்ணுறதோடையே சரி. மித்த 2 குட்டீஸும் நல்லா ஊஞ்சல் ஆடும். ஆனால் டிவன் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவான், அவ்வளோதான். மாதா கோயிலில் சப்பரம் இழுப்பாங்க. சப்பரம் அடைஞ்ச உடனே மாதா கோயிலில் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. நம்ம சப்பரத்துக்கு போகல, இப்போ நம்ம ஆசீர்வாதம் தான் கிளம்பிகிட்ருக்கோம். பாப்பா சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கா. அவளுக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சு. பாப்பா செருப்போட ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. நான் சும்மா ரூம் கிட்டே கிளம்பலான்னு போகும்போது அவள் செருப்பு போட்டுட்டு இருந்தா. அவள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா. எனக்கு அதை பார்க்க சிரிப்பாக இருந்துச்சு. உடனே வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நம்ம கோயில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் எத்தனை இருக்குன்னா ஒரு 8:30 இல்லை 8:45 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சப்பரம் அடையிறதுக்கே ஒரு 8:30 ஆயிரும். அப்புறம் 9 மணிக்கு தான் ஆசீர்வாதம் ஆரம்பிப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். சீக்கிரமாக போனால் சப்பரத்தை பார்த்துருக்கலாம். பட் நாங்கள் லேட்டாக தான் போகணும். பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சப்பரெல்லாம் லைவில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆசீர்வாதம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கும் இன்றைக்கி வெளியே தான் இடம் கிடச்சிருக்கு. சரி, வெளியே இடம் கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். ஆசீர்வாதம் பார்க்க ஆரம்பித்த உடனே பாப்பா எங்களோட ஷாலை வாங்கி அவள் நெட்டு மாதிரி போட்டுட்டு இருந்தா. அவளுக்கு நெட்டும் போட வரல, சின்ன பிள்ளைல. ஆனால் அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் ஆசீர்வாதம் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் ஷால் போடாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால் நாங்கள் வாங்கி போட்டாச்சு. பாப்பா ஷாலை கேட்டு அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் எங்கள் மாமா மகன் தான் ஷால் கொடுத்துருந்தா, அதை தான் போட்டு விளாண்டுட்டு இருந்தா. ஆசீர்வாதம் நல்லபடியாக பார்த்தாச்சு. அப்புறம் ஒரு ஹிந்து ஃபேமிலி நேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பூந்தி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் தந்தாங்க. அதை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பூந்தி தானே, அது எவ்வளவு சாப்பிட முடியும்? கொஞ்சம் தான் இருந்தது. அதை எல்லாருமே ஆளுக்கு ஒரு பூந்தியாக சாப்பிட்டாச்சு. ஆசீர்வாதம் முடிஞ்ச பிறகு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம் மாதாவை சந்திக்கிறதுக்காக. அதை வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. 5 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க ஊஞ்சல் ஆடுறதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாப்பா ஊஞ்சல் ஆட கேட்டுகிட்டே இருந்தா. அவளை கூட்டுட்டு தான் இப்போ நாங்கள் போயிருக்கோம். டைம் ஒரு 10:30 இருக்கும். அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஏன்னா இது சின்ன பிள்ளைங்க ஆடுறது தானே, சின்ன பிள்ளைங்க சீக்கிரமாக போயிடுவாங்கல்ல. நாங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதம் பார்த்துட்டு போகிறனால ரொம்ப லேட் ஆகிட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஊஞ்சலில் தான் ஏற்றி விட்டுருந்தோம். இது கார் இருக்குது, பிளேன் இருக்குது. தாத்தா ரொம்ப ஸ்லோவாக சுற்றிட்டு இருந்தாங்க. நேரம் ஊஞ்சல் ஆட்டியிருப்பாங்களா, அதனால் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டு எண்டிங்கில் பாப்பா அடுத்த ஊஞ்சலை கை காட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் போதே அடுத்த ஊஞ்சலை பார்த்துட்டே இருப்பாள். லாஸ்ட்டு எண்டிங் வரும்போது அடுத்த ஊஞ்சலை அவள் கை காட்ட ஆரம்பிச்சிருவா. இப்போ ஒரு ஊஞ்சலை காட்டிகிட்டு இருந்தா. பாப்பா இப்போ ரங்கராட்டின ஊஞ்சல் தான் காட்டிகிட்டு இருந்தா. அவள் தனியாக ஏற முடியாதுல்ல, அதனால் நானும் மைனியும் ஏறி இருந்தோம். இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப சின்ன பிள்ளையில ஆடினது, அப்புறம் இப்போ தான் ஆடுறேன். இதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆடிக்கிறணும். இந்த டைம் யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மட்டும் தனியாக ஏறி இருந்தால் பாரு எரும மாடி ஏறி உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இப்போது பாப்பாக்காக ஏறியிருக்காங்க அப்படின்னு போயிரும்ல. பிள்ளைகளை வச்சுட்டு நம்மளுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊஞ்சல் ஆடும்போது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஊஞ்சல். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆடும்போது எப்போவுமே நான் இந்த ஊஞ்சல் போகும்போது இதை ஆடணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் என்னால் முடியாது. இப்போ பாப்பா கூட ஆடும்போதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ யாரும் நம்மள்ட்ட கேட்க முடியாதுல்ல, இவ்வளோ பெரிய எருமாடாக இருந்துட்டு இந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்கன்னு. நாங்கள் ஆடி முடிச்சாச்சு. இப்போ பாப்பா அடுத்த ஊஞ்சல் காட்டினா, அதனால நாங்கள் இப்போ அடுத்த ஊஞ்சல் நோக்கி வந்துட்டுருக்கோம். இப்போ மீன் ஊஞ்சல் தான் ஆட போகிறோம். சாரி ஆட போகிறோம் இல்லை, பயந்துராதீங்க. ஆட போகிறா பாப்பா. இந்த ஊஞ்சல் நல்லா இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த தாத்தாவும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமா தான் ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பாவம், அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாதல்ல, இவ்வளோ நேரம் ஆட்டியிருப்பாங்க, தாத்தா வேறு. அதனால் எங்கள் மாமாவே களத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க தான் ஃபாஸ்ட்டாக ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ போகிற வழியில் ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு கரும்பு சாறு தான் எல்லோரும் குடிக்க வந்திருந்தோம்.
பாப்பா காலையிலேயே கூடை கேட்டுட்டு இருந்தால கூடை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கூடை 200 ரூபா, நல்ல பெருசாக இருந்துச்சு. பட் சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்கு தானே எதுக்கு இவ்வளோ பெருசாக வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன கூடையை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அந்த கூடை ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஜார் எல்லாமே விலை கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே வாங்கலை. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்துட்டு நைட்டு ஒரு 11:30 அந்த டைம் இருக்கும். இப்போவே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். பாப்பா எங்கள் மாமா கூட வீட்டுக்கு போகிறோன்னு ஒரே அழுக. நைட்டு நம்ம அனுப்ப முடியாதுல்ல, அதனால நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. இன்றைக்கும் பாப்பாவை கையில் மிதக்கும் கனவாணி அந்த பாட்டில் வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்திருந்தோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கொடி இறக்குறதுக்கு தான் போய்கிட்ருக்கோம். இன்றைக்கி 6:30 தான், நல்ல வெளிச்சமாக இருக்குது. நாங்களுமே கொஞ்சம் லேட்டாக தான் போய்கிட்டு இருக்கோம், கரெக்ட் டைம் போய்க்கிடலான்னு. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். பாதையில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஆனால் கோயிலில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. உட்காரதுக்கு இடையில நாங்கள் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் இருந்தோம். அப்புறம் மாஸ் ஆரம்பித்தோன்னே எல்லோரும் எந்திரிச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் உட்காந்தோம். இப்போ மாஸ் முடிஞ்சிட்டு இப்போ கொடி இறக்குறதுக்காக எல்லா ஃபாதரும் போய்கிட்டு இருக்காங்க. நாங்களுமே கொடி இறக்குறதுக்கு கொடி மரத்துக்கிட்ட போயாச்சு. ப்ரேயர் நடந்து தான் கொடி இறக்குவாங்கன்னு நினச்சிட்டு நான் என் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன். கடகடன்னு கொடியை இறக்கிட்டாங்க. ப்ரேயர் எதுவுமே படிக்கவே இல்லை. கொடியை இறக்கிட்டு நான் கோயிலில் வந்து நின்றுட்டு இருந்தேன். கொடியை கொண்டு வருவாங்க முத்தம் செய்யலான்ட்டு. பட் இங்கிட்டு வரல, கிரவுண்டு கூடி போனாங்க. கடன்னு மறுபடியும் கிரவுண்டுக்கு ஓடி போய் நின்னாச்சு. கொடி எப்படியும் முத்தம் செஞ்சுட்டேன் அந்த கூட்டத்தில். ஆனால் எங்கள் அம்மா முத்தம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நான் இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கல. கொடி ஏற்றத்துக்கு தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும், நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. பட் கொடி இறக்கும் போது எந்த கூட்டமும் இருக்காது அப்படி தான் நினச்சிருந்தேன். இப்போ கொடியை கோயில் கொண்டு போய் பீடத்தில் வச்சுருவாங்க, யாருனாலும் போய் முத்தம் செஞ்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் நடக்கும். இதோடு இந்த திருநா முடியுது. அடுத்த வருஷம் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. ஜூலை 26 ஆரம்பித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் திருவிழா நடக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக டைம் இருந்தால் வாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.